இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் தங்களின் முக்கியமான கோரிக்கைகளான மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும், 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 50% நிலுவை ஊதியம் வழங்க வேண்டும், 3 ஆண்டுகளில் பணி முடித்த ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும், ஆனால் அரசு தரப்பிலிருந்து எந்தவிதமான சாதகமான மாற்றமோ பதிலோ இல்லை என்பதால் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். அங்கன்வாடி ஊழியர் சங்கம் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டவாறு நிறைவேற்றி தருவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர், அமைச்சர், அரசு செயலர், இயக்குநர், மேலாண் இயக்குநரை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ள அவர்கள் தொடர்ந்து இதுகுறித்து மனு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். இந்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிர்வாகத்தின் போக்கை கண்டித்தும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் ஜூலை 25ஆம் தேதி மிஷன் வீதி மாதா கோவில் அருகிலிருந்து பேரணியாக புறப்பட்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சந்திப்பின் போது புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்களின் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொருளாளர் செல்வராணி, அமைப்பு செயலர் சத்யா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். அங்கன்வாடி மையங்கள் செம்மையாக பணிபுரிவதற்கு உதவ வேண்டும். போனஸ், டிஏ நிலுவை மற்றும் 6வது சம்பள நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும். பணிக்கொடையை வழங்குவதற்கு நாங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்றும் அந்த பணிக்கொடையை வழங்குவதற்கான போதிய நிதி இல்லை என்று துறை மூலம் தொடுத்துள்ள வழக்கை வாபஸ் செய்து உடனடியாக பணிக்கொடையை வழங்க வேண்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.